Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு விதவிதமான சுடிதார் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கலெக்ஷன்ஸை எனக்கு அனுப்பியிருக்கவங்க ஏஆர் ஃபேஷன்ஸ்ன்றவங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நைட்டி அவங்களோட அனுப்பியிருந்தாங்க. அதை நான் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ அது வியூஸ் ரொம்ப நல்லா போயிருந்துச்சு, நிறைய ஆர்டர் கிடச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2 சல்வார் கிஃப்டாக அனுப்பியிருந்தாங்க. அந்த கிஃப்ட்டை பற்றி தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு, ஸோ வெறுமனையாக கிஃப்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கிஃப்ட்டு தான் அது. நான் அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அதில் 2 கலர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குதோ, இப்போ நான் ஆன்லைனில் நிறைய முறை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போது ஒரு கலர் ரெட் கலர்னால் அதை நம்ம வாங்கும்போது அதோட கலர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க அனுப்பினது கிட்டத்தட்ட இல்லை, ஃபுல்லாகவே அதே கலர் அதே டிசைன், கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இந்த கிஃப்ட் பேக் எப்போ எனக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்பு டைம்லேயே வந்துச்சு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உடனே ரிவ்யூ சொல்லணுன்ற அவசியமே இல்லைக்கா, நீங்கள் கொஞ்சம் நல்லா போட்டு பார்த்துட்டு அதை வாஷ் பண்ணி அதோட ஒரிஜினல் ரிவ்யூ மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் இதை பேக் பண்ண ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். எப்படி இருக்குதோ அதே டிசைன் தான் உங்களுக்கு அந்த சுடிதார் இருந்துச்சு. காட்டன் மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் அவங்க சொன்னது நீங்கள் ஒரிஜினல் ரிவ்யூ கொடுங்கக்கா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நைட்டி நான் சொன்ன ஆல்ரெடி அதை சொன்ன மாதிரி தான் 150 நைட்டி ஒரு தண்ணியில் கொஞ்சம் எனக்கு டைட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரி 200 ருபீஸ்க்கு அபோவில் உள்ள நைட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, இது பார்க்குறதுக்கு காட்டன் நல்லா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு போடும்போதே. ஏன்னா காட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தண்ணியில் நம்ம நினச்சிட்டோம்னா கலர் நிறைய போகும், ப்ளஸ் கலர் ஷேட் ஆகும். அதனால் அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரெட் கலரும் அந்த க்ரீன் கலரும் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ஃபோட்டோவில் எப்படி இருந்துச்சோ, அவங்க வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்புனாங்களோ அப்படியே தான் இருந்துச்சு டிசைனு. ஸோ எனக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த கலரும் ரொம்ப நீட்டாக இருந்தது, பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி அதே டிசைன், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அதே மாதிரி ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபோட்டோவில் ஒரு டிசைனும் கையில் கிடைக்கும்போது வேறு ஒரு கலர்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க சொன்னது எப்படின்னா, உள்ளே நல்லா ஓவர்லாக் பண்ணி நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா 2-3 முறை அப்படி போட்ட ஒன்றுமே பிரிகிற மாதிரி இருக்கும். ஓவர்லாக் உள்ள சல்வார்னால் உங்களுக்கு மெட்டீரியல் நல்லாயிருக்கும், அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான். இப்போ நான் இது ஒரு 2 மாதம் அதை நான் பயன்படுத்திட்டேன், யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 4-5 முறை நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூவை நான் இப்போ உங்களுக்கு ஒரிஜினலாக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் ஒரு 3-4 முறையாவது போட்டிருப்பேன், நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும்போது எனக்கு நல்லாவே சாயம் போணுச்சு 2 கலர்லேயுமே. ஏன்னா இது டார்க் கலர், ரெட் கலரும் ப்ளூ கலரும் கட்டாயமாக சாயம் இறங்கும். அதனால் தனியாகவே நான் வாஷ் பண்ணேன். அது இந்த மெட்டீரியல் மட்டும் கிடையாது, சுடிதாரை காட்டன் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நைட்டியோ அதை புதுசாக வாஷ் பண்ணும்போது ஒரு முறை தனியாகவே அதை வாஷ் பண்ணணும். ஏன்னா அது கலர் இறங்கும். ஆனால் இதில் என்னென்னா, அந்த கலர் இறங்கினா கூட அந்த கலரில் உங்களுக்கு மாற்றம் தெரியவே இல்லை. பாருங்கள், அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு அந்த கலரு. ப்ளூ கலர் அதில் கொஞ்சம் கூட ஷேடாகலை. ஏன்னா 4-5 முறை நான் வாஷ் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணோம்னா இன்றைக்கி போட்ட மாதிரி புதுசாக கரெக்டாக இருக்குது. இது ரொம்பவே பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. கலர்ஸும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதோட பேண்ட்டு பட்டியாலா பேண்ட்டு டிசைன் இருக்குது. இவங்க இந்த சுடிதார் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடியும் நிறைய டிசைன்ஸ் நான் உங்களுக்காக காமிக்கிறேன். அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. உங்களுக்கு அவங்களோட சுடிதார் மெட்டீரியல்ஸ் எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதோட அவங்களோட ஃபோன் நம்பரும் நான் காண்டாக்ட் அட்ரஸும் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சல்வார்லாம் அனுப்புவாங்க. இதோட ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ். ஹோல்சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு.
ஸோ நம்ம கேட்குற மாதிரி விதவிதமாக எனக்கெல்லாம் வந்து இந்த முக்கால்வாசி கை இருக்கிற மாதிரி வேணும். அதே மாதிரி பட்டியாலா பேண்ட்டு, லூஸாக பேண்ட்டு, காட்டன் மெட்டீரியலில் ஷார்ட்டாக வந்திருக்கு டாப்ஸு. இந்த மாதிரி டிசைன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக கூட வாங்கிக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி ஷாலு 550 ரூபாய்க்கு டாப்ஸ் தனியாக நம்ம எடுத்தாலே 500 ரூபாய்க்கு வந்துடும். அதுக்கு வந்து ஒரு பாட்டம் எடுக்கிறது ப்ளஸ்ஸாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷாலு இதெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பென்சிவாக தான் ஆகும். அவங்க இப்போ அவங்க கையில் இந்த மெட்டீரியல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன் அந்த நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்டாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸு ஃபுல்லாகவே சென்ட் பண்ணுவாங்க. அதாவது வீட்டிலேருந்தே வியாபாரம் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்பக்கூடியவங்க இருந்தீங்கன்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பல்காக நீங்கள் ஆர்டர் எடுத்து கூட பண்ணிக்கலாம். வீட்டிலேருந்தே சின்னதாக பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம். இவங்கக்கிட்ட சுடிதார் மெட்டீரியல் மட்டும் கிடையாது, நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. இவங்க வந்து நைட்டி சேல் பண்ணுறாங்க. நைட்டியில் XL, XXL, XXL, 5XL வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி சுடிதார்லையும் நீங்கள் கடையில் கூட 3XL, 4XL கலெக்ஷன்ஸ் இருக்காது. இவங்கக்கிட்ட நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போதே நல்ல யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி சில ஃபிட்டிங்ஸும் வந்து பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப ப்ராடாக நெக் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நெக்லையும் நமக்கு பைப்பிங் கொடுத்து டிசைன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. கையிலையும் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கிது. இந்த கிஃப்ட் வந்து எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம காயல் சமையல்லேருந்து அவங்க சேனல்லே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பேரும் அவங்கக்கிட்ட ஆர்டர் எடுத்து அந்த டைமில் நைட்டி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கதாகவும் சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த கிஃப்ட்டுக்கா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த கிஃப்ட் கிடைச்சதுக்கும் உங்களுக்கும் நிறைய பங்கு இருக்குது. தேங்க்ஸ்மா எல்லாருக்குமே. அதாவது அவங்க சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேரும் ஆர்டர் பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் விளம்பர பகுதி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போடுறதா சொல்லியிருந்தேன். ஆனாலும் சில இடப்பட்ட காலங்களில் என்னால் போட முடியாமல் போணுச்சு. விளம்பர பகுதின்னா அதை மிகைப்படுத்தி நான் சொல்லணும்னு சொல்லலை. அதே மாதிரி அவங்க கையில் திங்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அவங்க சேல் பண்ணுறது எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்களோட மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் அவங்களோட பிஸ்னஸ் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இங்கே ரிவ்யூ கொடுக்குறேன். இது வந்து விளம்பர பதிவாக இருந்தாலும் கூட இது ஒரிஜினல் ரிவ்யூ தான் நான் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒரிஜினலாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள். இந்த விளம்பர பதிவுக்காக நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை காரணமாக அதை வந்து நான் என்னால் பப்ளிஷ் பண்ண முடியாமல் இருக்குது. சாரி. அதாவது இதுக்கப்புறம் எனக்கு நிச்சயமாக டைம் கிடச்சிச்சின்னா நான் ஒவ்வொரு சண்டேவும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து துணி மெட்டீரியல் மட்டும் கிடையாது. நீங்கள் வீட்டில் சேல் பண்ணக்கூடிய சின்ன ப்ராடக்டாக, அதாவது ரொம்ப பெரிய கம்பெனிலாம் கிடையாதுங்க. சின்னதாக ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸை எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். kpmsamayal@gmail.com அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொரு சண்டேவும் அதனை பற்றின விளம்பரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அவங்க கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.